வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூரில் நடந்த மக்கள் நலத்திட்ட மேடையில் பேசிய பேச்சு தாங்க லஞ்சம் தர முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள். லஞ்சத்துக்கு எதிரான தமிழக முதலமைச்சரின் மாண்புமிகு விஜய் அவர்களுடைய பேச்சு தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம நான் பேச போகிறேன். அதற்கு என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக என்னுடைய வீடியோவை பாருங்கள். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஹைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களும் அரசு பணி நியமனங்களும் தந்தாருங்க. அந்த நிவாரணங்களும் அரசு பணி நியமனங்களும் கொடுக்கக்கூடிய மேடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் அதிரடியாக பேசினார். மக்களை, லஞ்சத்துக்கு எதிராக அதிரடியான குரல் எழுப்பினார். மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். தமிழக வரலாற்றிலே இந்த மாதிரி எந்த முதல்வர்களும் இதுவரை பேசியது கிடையாது. தமிழகம் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுலேருந்துங்க 1947 இதுவரை தமிழ்நாட்டில் பல முதல்வர்களை கண்டிருக்கிறது இந்த தமிழகம். ஆனால் எந்த முதல்வர்களும் இந்த லஞ்சத்துக்கு எதிராக, லஞ்சம் லாவணியத்துக்கு எதிராக இப்படி ஒரு குரலை தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சர்களும் எழுப்பியது இல்லை. மக்களே, நமது முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அதிரடியான பேச்சுக்களை பேசினார். லஞ்சத்திற்கு எதிராக ஒரு சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார். லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை. ஆமாங்க, என்ன சொன்னார்னா, நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் தர முடியாது, லஞ்சம் தர முடியாது என்று கூறுங்கள் எனது அருமை மக்களே. லஞ்சம் தர முடியாது என்று கூறுங்கள் எனது அருமை மக்களே. அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் எவரேனும் தைரியமாக, அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் எவரேனும் லஞ்சம் கேட்டால், அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் எவரேனும் லஞ்சம் கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள் என் மக்களே, தைரியமாக சொல்லுங்கள் என் மக்களே. அதையும் மீறி யாரேனும் லஞ்சம் கேட்டால், அதையும் மீறி யாரேனும் லஞ்சம் கேட்டால் என் பெயரை சொல்லுங்கள் என்கிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதையும் மீறி யாரேனும் லஞ்சம் கேட்டால் என் பெயரை சொல்லுங்கள் என்கிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய தம்பி விஜய் அவர்களுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. பெரியவர்கள் லஞ்சம் அதிகாரிகள் உங்களிடத்தில் கேட்டால், இந்த தமிழ்நாட்டை எங்க புள்ள விஜய் ஆளுகிறார் என்று கூறுங்கள் மக்களே. தைரியமாக கூறுங்கள் மக்களே. உங்கள் பின்னாடி இந்த விஜய் இருக்கிறேன் அப்படின்னு ஆணித்தரமாக கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். லஞ்சம் லாவணியத்திற்கு எதிராக கடுமையான குரலை பதிவு செய்திருக்காருங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒரு முதல்வரை தமிழகம் இதுவரை கண்டதில்லை. என்ன விஷயத்தில்? லஞ்சம் லாவணியம் எதிராக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யாருங்க கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்டிருக்கிற முதல்வர்கள்லாம்
பட்டும் படாமல் கண்டும் காணாமல் இருந்தாங்க. இந்த லஞ்சம் லாவணியத்துக்கு எதிராக அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் லாவணியம் புறையோடி கிடந்தது. லஞ்சம் கொடுத்தால் வேலை ஆகும், லஞ்சம் கொடுக்கவில்லையா அந்த வேலையை அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. இதுதான் இருந்துச்சு. அதாவதுங்க என்ன சொன்னார் பாருங்க, திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் அடுத்தடுத்து மாட்ட போறாங்க. திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் அடுத்தடுத்து மாட்ட போறாங்க. தமிழகத்தின் 60 ஆண்டு திராவிட ஊழல் பாரம்பரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். தமிழகத்தின் 60 ஆண்டு திராவிட ஊழல் பாரம்பரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். வாழ்த்துவோம் மக்களே. இந்த மாதிரி லஞ்சம் லாவணியத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இப்போ தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இனி அரசு அலுவலகங்களில் யாரும் லஞ்சம் வாங்க முடியாது. லஞ்சம் வாங்கினால் எனது பெயரை சொல்லுங்கள், இப்படி யாருங்க சொல்லுவா? ஒரு கடுமையான பேச்சு அல்லவா? சமுதாயத்தில் இந்த முதல்வர்களின் பேச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள்லாம் இந்த பேச்சை மிகவும் வரவேற்று கொண்டாடுகிறார்கள். அப்ப லஞ்சம் புறையோடி கிடந்த இந்த தமிழ்நாட்டை மீட்டுள்ளார் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள். பாருங்க இந்த நடவடிக்கையை, லஞ்சத்துக்கு எதிரான நடவடிக்கையை பாருங்க மக்களே. அப்ப என்ன ஒரு இது பாருங்க, புதிய நம்பிக்கை தருகிறது. அதாவதுங்க புதிய நம்பிக்கை தருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் லஞ்சம் லாவணியத்துக்கு எதிரான பேச்சு, ஊழலுக்கு எதிரான முதல்வரின் பேச்சு. அதான் மறுபடியும் நான் சொல்லிட்டேன், மறுபடியும் ஒரு வேற விதத்தில் சொல்லுகிறேன். அதாவது உங்களிடம் இனி யாரேனும் லஞ்சம் கேட்டால் தைரியமாக தர முடியாது என்று கூடுங்கள். நான் இருக்கிறேன் உங்களோடு. அப்படியும் யாரேனும் வற்புறுத்தினால் தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லுங்கள். அப்படி கரூரில் முதல்வர் விஜய் அவர்கள் பேச்சை சமூக தளவாசிகள், நெட்டிசன்கள் கொண்டாடி தீர்க்கின்றனர் மக்களே. அதாவது ஒரு சமூக சோசியல் மீடியா நெட்டிசன் ஒருவர் கூறுகிறார், இது காலம் மாறிப்போச்சுங்க, தமிழ்நாட்டில் காலம் மாறிப்போச்சுங்க 2026 மே மாதத்தில் இருந்துங்க. அதாவது ஒரு நெட்டிசன் கூறுகிறார், அதாவது என் தந்தை எங்களுக்கு ஜாதி வருமான சான்றிதழ் வாங்குவதற்கு மாதக்கணக்கில் காத்து கிடப்பார். மாதக்கணக்கில் காத்திருந்து அந்த அரசு அலுவலகங்களுக்கு மிதிவண்டியில் சென்று வெயிலில் காத்து கிடந்து அந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் லாவணியங்கள்லாம் கொடுத்தாத்தான் அந்த வேலை ஆகும், இல்லைன்னு அந்த வேலை நடக்காது. இன்றைக்கு நமது தமிழ்நாட்டில் லஞ்சம் லாவணியத்தை ஒழித்து முற்றிலும் ஆன்லைன் பதிவு முறையிலேயே பதிஞ்சோம்னா உடனடியாக நம்மளுடைய லாகின்கே வந்து சேரும் அளவிற்கு, நம் கைக்கு எளிதான முறையில் வந்து சேரும் அளவிற்கு இந்த நிர்வாகத்தை சீர்படுத்தியுள்ளார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஒரு நெட்டிசன். வாழ்த்துவோம். அப்போ இன்னும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், தைரியமாக இருக்குங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய பேச்சு, மிக தைரியமாக இருக்குது. இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருடங்களுக்கு மேலாகிறது. இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த கட்சியாவது இதுபோல் சொல்ல தைரியம் இருக்கா? இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு. இதுவரை எந்த கட்சியாவது இந்த லஞ்ச லாவணியங்களுக்கு எதிராக தைரியமாக ஒரு பெருமையுடையில் இந்த மாதிரி ஸ்பீச் பேசியிருக்கிறாங்களா மக்களே?
தமிழகத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. புதியவர்கள் புதிய சகாப்தத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனது அருமை மக்களே, இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்து அடையும். அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே ஒரு ஹைப் அடித்து விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம்.